உங்கள் ஜாதகத்தில் குரு தசை நடந்ததுன்னா நிறைய பேர் ஆலங்குடிக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா குருவுக்கு போயிட்டு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் கைமேல் பலன் எடுக்கக்கூடிய ஒரு கோவில் சொல்கிறேன். உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு குரு தசை நடக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். நான் சொல்கிற கோவிலுக்கு போயிட்டு வாங்க, அற்புதமான பலன் கிடைக்கும். நல்ல வேலை, திருமண வாழ்க்கை, தடைகள், மனக்குழப்பங்கள், மென்டல் ஸ்ட்ரெஸ், ராகு மகாதிசையில் 18 வருஷங்கள் பட்ட கஷ்டத்துக்கு இந்த 16 வருஷம் உங்களுக்கு குரு மகாதிசை. கை மேலே பலன் கிடைக்கும், அற்புதமாக ஜெயிப்பீங்க, இந்த பிரபஞ்சத்தை திரும்பி பார்க்க வைப்பீங்க, உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு மீண்டு வரும், மனக்குழப்பம் போகும், தேவையில்லாத மென்டல் ஸ்ட்ரெஸ், டாக்டர் செலவுலாம் போகும். 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 18 வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு விடுதலை காலம் இந்த குரு மகாதிசை. அதுலேயும் அள்ளி அள்ளி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கார். எந்த ஊரில்? திருநெல்வேலியில் தெப்பக்குளத்துக்கு கரையிலேயே உட்காந்துருக்கார். அவர் பேரே என்னன்னு கேட்டிங்கன்னா ஞானானந்த தட்சிணாமூர்த்தி. உலகத்திலேயே ஒரே கோவில். ஞானத்தை அருளக்கூடியவன், ஞானத்தை போதிக்கக்கூடியவன் தட்சிணாமூர்த்தியாக குரு பகவானே அங்கே இருக்கிறார். அந்த குளத்துக்கரையை சுற்றி வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு நிறைய இருக்குது. இந்த கோவிலை சுற்றி வர முடியும். நீங்கள் நிறைய கோவிலில் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தியை சுற்றி வரவே முடியாது. அந்த சூட்சுமத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எல்லா கோவில்கள்லையும் போயிருந்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி தனி கோவில் இருக்காது. அவரை பிரதட்சிணம் வரவே முடியாது, குரு பண்ணவே முடியாது. அதனால் எதிரிலேயே நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு, அபிஷேகங்கள் பண்ணிக்கிட்டு, தான தர்மங்கள் பண்ணி, சுவாமிக்கு விளக்கு போட்டு இப்படித்தான் நீங்கள் பண்ணணும். ஆனால் நெல்லை சீமையில் அந்த தெப்பக்குளத்தில் இருக்கிற கரையில் இருக்கிற அந்த சுவாமியை நீங்கள் வலம் வரலாம், அற்புதமாக வரலாம் வியாழக்கிழமையில். அதுவும் உங்களுக்கு குரு தசை அப்படின்னு சொன்னால் மஞ்சள் ஆடை எடுத்துக்கிட்டு, மஞ்சள் பூக்கள் எடுத்துக்கிட்டு, வெள்ளை பூக்கள் எடுத்துக்கிட்டு சுவாமிக்கு ஜம்முன்னு நிவேதனம் பண்ணி தயிர் சாதம் பண்ணுங்க, அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி அந்த தயிர் சாதத்தை எல்லாருக்கும் தானம் பண்ணுங்க. வெண்ணெய் கலந்த தயிர் சாதம், சாதாரண தயிர் சாதம் இல்லை, வெண்ணெய் கலந்த தயிர் சாதத்தை நீங்கள் அங்கே இங்கே சொல்லி நான் வாங்கிறதுலாம் கிடையாது. நீங்களே தயார் பண்ணிங்க. தயார் பண்ணி அது எப்படி தயார் பண்ணுறதுனா கூட எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் சொல்லித்தரேன். அந்த தயார் பண்ண அந்த பிரசாதத்தை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கணும். அப்படி செஞ்சு பாருங்கள். அந்த குரு மகாதிசை 16 வருஷம் பேரும் புகழும் பணமும் பட்டமும் பதவியும் தேடி வரும். இப்போ சப்ஸ்கிரைப்